சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம நீத்து இருந்துட்டு இவரை மிரட்டினதாகவே இருக்கட்டும். அதனால் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே போனதுக்கப்புறமா நம்மளே இதை தீ வச்சு கொளுத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வாசுதேவன் நேர்ந்துட்டு, சுதா நீ ஸ்ருதியை நல்லபடியாக பார்த்துக்கோ, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்டால் என்ன அர்த்தம், நம்ம பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனால அந்த நீத்தோ அவள் கம்பெனியை இருந்த இடம் தெரியாமல் ஆக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஸ்ருதிக்கு தெரிஞ்சா அதுவே வேறு பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வாசுதேவன் வந்து பார்த்திங்கன்னா நீத்தோட ரெஸ்டாரண்ட்டை வந்து தீ வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அடுத்த நாள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வழக்கம் போல் வேலைக்கு வராங்க. வந்து பார்த்தா எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம நீத்து இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சில ரவுடி பசங்களை வந்து நம்ம நீத்துவை வந்து அடிச்சிடுறாங்க. அடித்ததுனால அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. அதனால் உடனடியாக இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ரவி இதை கேட்டோன்னு அவங்க நேராக வீட்டுக்கு போயிட்டு முத்துக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நீ யார் என் விஷயத்தில் தலையிட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.